என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் சப்ஜெக்டினுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய யூனிட் தேர்ட் யூனிட், அதாவது டைம் ரெஸ்பான்ஸ் யூனிட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸுங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே செமஸ்டர் எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்டக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு கன்சால்டேட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். ஒவ்வொரு கொஸ்டினோட எண்டிங்லையும் பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் கேட்டிருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த தேர்ட் யூனிட் டைம் ரெஸ்பான்ஸ் பொறுத்தளவு நம்மளுக்கு ஒரு 3 டாபிக் இருக்கும். ஃபஸ்ட் இதில் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் சிக்னல்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. நான் ஒரு அவுட்லைன் தான் சொல்கிறேன், நீங்கள் மீதியெல்லாம் அந்த கொஸ்டின்ஸில் பார்த்துக்குங்க. ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் சிக்னல்னு இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் சிக்னல் கீழே என்னென்ன எதெல்லாம் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் சிக்னல்ஸ் கீழே வரும்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்பாங்க. லைக் என்னென்னா இப்போ என்ன ஸ்டெப் சிக்னல், ரேம்ப் சிக்னல், பேரபோலிக் சிக்னல், சைனுசாய்டல் சிக்னல், இம்பல்ஸ் சிக்னல் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வரும்னா டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன் வரும். டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன் கீழே என்னென்ன வரும்? டிலே டைம், ரைஸ் டைம், பீக் டைம், மேக்ஸிமம் பீக் ஓவர் ஷூட், செட்டிலிங் டைம் இதெல்லாமே வரும். அதுக்கடுத்து இது செகண்ட். அதுக்கடுத்து தேர்டாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர் இருக்கும். அடுத்து ஸ்டாட்டிக் எரர் இருக்கும். இந்த 2 டேபிள் நமக்கு கொடுத்துருப்பாங்க. சம்ஸ் போடுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகக்கூடிய அந்த 2 டேபிள் நல்லா தரவாக படிச்சுக்கணும். ஸ்டெடி ஸ்டேட் எரரில் இந்த கேபி, கேவி, கேஇ இந்த மாதிரிலாம் வரும் பார்த்தீங்களா. அது பொசிஷனல் கான்ஸ்டன்ட், வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட்டில் வருங்களேன். இது எல்லாமே இந்த 3 டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்னென்னா இந்த கொஸ்டின்ஸ் 3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் எடுத்திருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். நம்ம அதில் என்னென்னா 3 புக் ஒர்க் இருக்கும். நம்ம 14 மார்க்ஸில் படிச்சிருப்போம். அதில் வரக்கூடிய டேம்பிங் ரேஷியோஸ், கிரிட்டிக்கலி டேம்புக்கு உண்டான கண்டிஷன்ஸ் எல்லாமே கேட்பாங்க. சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்கள். நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதை நோட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் புக்கில் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? பாருங்கள், இந்த சம்ஸ் எல்லாம் பாருங்கள். சில டைம்ஸ் 3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ஈஸியான சம்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் தேர்ட் யூனிட்டுக்கு உண்டான கொஸ்டின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.